வாழ்க பாரதம், வெல்க பாரதிய ஜனதா கட்சி. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட துணைத் தலைவர் சேரான்ஜி அவர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சிவகுருஜி அவர்களே, நகர தலைவர் அவர்களே, ஊராட்சி தலைவர்களே, இங்க வருகின்றிருக்கும் அனைத்து காவி சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்கிறார். இன்று பல கூட்டணி, தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா ஒரு 20க்கு மேல கூட்டணி, இந்தியாவிலே பார்த்தா ஒரு 100க்கு மேல கூட்டணி, அதுக்கு மேல சொல்லிக்கு போலாம். அத்தனை கூட்டணி வச்சு கூட என்ன சொல்லுவாங்க, திருடர் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம எப்படி அவர் ஆட்சி கட்டில இறக்கணும்ன்றவருக்கு பல திருடர் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்துச்சு. ஆனா திருடர் கூட்டங்களை, நேர்மையான கூட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியில காவிப்படைகள் திறந்து வைக்கப்பட்டது. இந்த காவிப்படைகள் சும்மா இல்ல, இன்று பாரதத்தினுடைய நேர்மையான மனிதர்கள் இந்த நாடு இன்னைக்கு உலகத்தில் உயரத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மாணவர்களும் படித்த இளைஞர்களும் இந்த தேசத்தை புரிந்த வல்லமைப்படுத்த தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி கட்டில் வரணும் என்று இன்று எல்லா திரையும் கொடுத்து அடிச்சு விரட்டி விட்டு 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது ஆட்சி கட்டு என்று அமர்கிறார். என்று சொல்ல போனா, ஆனா அருணாச்சல பிரதேச சர்வீஸ் பண்ண 2015 அருணாச்சல பிரதேசல அங்க உள்ள காலகட்டங்கள்ல அருணாச்சல பிரதேச ரோடு இல்ல, ஒரு ஆர்மி போற கூட அங்க சரியான உடல் ஒரு நம்மளுக்கு போட்டுக்கிற துணிமணிகள் இல்ல, கோட்டு இல்ல, அப்படிப்பட்ட வாய்ந்த காங்கிரஸ் காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த போது அருணாச்சல பிரதேச மக்களுக்கு புரிஞ்சது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்தாச்சா இந்த எல்சிய பாதுகாப்பா வருண்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அருணாச்சல பிரதேச இன்று நடைபெற்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் இன்று ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சைனாக்காரன இன்னைக்கு நம்மள எல்லாத்தையுமே வன்முறையாக பல மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அது ஒழிக்கணும்னா நரேந்திர மோடி வந்தாச்சா இந்த அருணாச்சல பிரதேச இந்தியாவை காக்கக்கூடிய சக்தியாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து அருணாச்சல பிரதேசல முழுக்க எல்லா கட்சியும் வாஸ் அவுட் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருங்க. இலக்காட்டு என்ன நம்மளுக்கு ஒடிசாவுடைய எல்லா மக்களுக்கும், பாகிஸ்தானும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, அமெரிக்கா போன்ற உலக நாடு இன்னைக்கு உயர்ந்து பார்க்குது. எப்பா வல்லரசுக்கு வல்லரசு நாளாக அது 3வது முறையா பாரத நரேந்திர மோடி வந்தா நம்மளாம் கீழே போயிருவான். ஆனா இந்தியா மேல உச்சிக்கு வல்லரசு இருக்காங்க. எல்லா துறையிலும் இன்னைக்கு வேலை பார்த்தாங்க. ஆனா துறையில பூரா உச்சத்தை அழிச்சு இன்னைக்கு 1வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்காரு. இன்னைக்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தலைவன் பாரதிய ஜனதா கட்சி மோடி. இன்னைக்கு உலகத்திலே எல்லா இடத்திலுமா எல்லா மாநிலத்திலுமே ஆட்சி பிடிச்சான், மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் காசு, பணம், கோட்டு, பிரியாணி கொடுத்து ஓட்ட வாங்குச்சு. இன்று ஒவ்வொரு இளைஞரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்து தேவையில்லாத ஒரு குடி சாராயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாத்துது. ஆனா இதுக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் போதைக்கு அடிமையாக்கி இன்று வருகின்ற நம்முடைய தலைமுறையை அழிக்க நோக்கத்தோட இருக்கு. ஆனா மக்களுக்கானதோ செயல்களுக்கான இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலக தலைவன், ஒரு வல்லமை வைத்த தலைவன், ஒரு நேர்மையான தலைவன் அண்ணாமலை வந்தாத்த தமிழ்நாட்டை நாங்க காப்பாற்றுன்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குங்க. மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு நேர்மையான தலைவர் அண்ணாமலை போன்ற தலைவன் இன்னைக்கு வந்தாச்சு
தமிழ்நாடு ஒரு அடுத்த தலைமுறை காக்கக்கூடிய சக்தியாக அண்ணாமலை வருவாய் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கிராமத்தோட இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமா இன்னைக்கு 3 வருஷத்துல அது 3 வருஷத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 3வது இடத்தை பிடித்து இன்னைக்கு வெற்றி கொண்டாடத்தை நோடிக்கிறோம். அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அண்ணாமலை ஒரு முதலமைச்சராக ஆகக்கூடிய சக்தியாக இன்று எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த கலவைப்படைகள் எதுவும் காசுக்கும் பணத்துக்காக போகக்கூடிய கூட்டம் அல்ல, மக்களுக்கான நேர்மைக்காக அடுத்த தலைமுறை வாழ வைக்கின்றதுக்காக இக்கூட்டம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி வணக்கம் சொல்கிறேன்.